ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போதே சில உறுப்புகள் பலகீனமாக தான் பிறக்கிறான். அது இயற்கையோட படைப்பு. ஏன் அப்படின்னா, இயற்கை இறைவன் தான் முழுமையானவன். அதுதான் வந்துட்டு என்னென்னா 100க்கு 100% கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு படைப்பாளன்லேருந்து வரக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு சிறு குறைகள் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, நீர்த்தேவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கா பார்த்தீங்களா, அந்த சுவாசிக்கக்கூடிய காற்று உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் போய் நம்ம உயிரோட்டத்தை அளிக்கும். இப்போ நம்முடைய சில உறுப்புகள் பலகீனமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனநிலையின் காரணமாக அந்த சுவாசித்த காற்று என்ன ஆகும்னா, முழுமையான முறையில் செரிக்கப்படாமல் நீர்த்திவலைகளாக அந்த சில உறுப்புகளை போய் தேங்க ஆரம்பிக்கும். நம்ம நம்ம கொஞ்சம் பெரியவங்களாகும்போது என்ன ஆகும்னா, அது அந்த உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, தவறான மருத்துவங்களையோ தவறான முறைகளோ போய் சிக்கும் பொழுது அதை நாள்பட்ட நோயாக மாற்றிக்கிறோம். ஆனால் நம்ம அதை அப்படி இயற்கையாகவே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அது நமக்கு வந்து சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இறைவன் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்முடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக வியாதிகள் இருக்கும், குணமே ஆகாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, அந்த நபர்கிட்ட அது உண்மையாகவே இல்லை. ஆனால் நான் அவரை பற்றி நான் புறம் பேசுகிறேன், கோள் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இப்போ அவர்கிட்ட அந்த உண்மையாகவே அந்த விஷயம் இல்லைங்கும்போது, நான் பொய் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாவமும் அதே போல் அந்த நபர் இருக்காரா இல்லைங்களா, அவர் நல்லவராக இருப்பதன் காரணமாக அவர் ஏதாவது தப்பு செஞ்சார்னா அந்த பாவம் நம்ம கடனாக சுமைக்கப்பட்டு நமக்கு 2 வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி நான் பேசுகிறேன், அவர் இங்கே இல்லை. ஆனால் அவர் இருந்தபோது அதை நம்ம பேசும்போது கேட்டால் அவர் எந்த சங்கடப்படுவாரோ, அப்போ இது வந்துட்டு ஒரு பாவம் தான். அதே போல் நம்ம ஒருத்தர் மட்டும் தவறான எண்ணமாக நினைக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, அவர் நல்லவராக இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ இதில் இந்த மாதிரி நிலையில் என்னன்னா 2 தரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்று நமக்கும் என்னென்னு சொன்னால், அதே சமயம் நம்ம நினைத்ததற்காகவும் அவங்களோட பிரச்சனை நமக்கு சேர்ந்து கடன் சுமையாக சுமைக்கப்படும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரிய வரும் அப்படின்னா, நமக்கு சில நாள்பட்ட நோய்கள் நல்லாகாமல் இருக்குது பார்த்தீங்களா, சரியாகாத காரணம்னா அது நம்மளோட நோய்கள் இல்லை. நம்ம இந்த மாதிரி வரவழைச்சிக்கிட்டது தான். நமக்கு வந்த நோய்களாக இருந்தால் கண்டிப்பாக சரியாயிரும். நம்ம மற்றவங்களோட நோயை சுமக்கிறோமா இல்லைங்களா, அது எப்படி நம்மளை விட்டு போகும்? இப்போ வியாதியில் 2 வகையாக பிரிக்கலாம். இயற்கையான நோய், செயற்கையான நோய். இயற்கையான நோய் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம், இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோம், இல்லை நம்மளே என்ன சொன்னால் வலுக்கட்டாயமும் நைட்லாம் முழிச்சிருக்கிறோம். இப்போ இயற்கையாகவே நம்ம ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு நாள் தூங்காமல் இருந்த நம்ம அடுத்த நாள் தூங்கினா சரியாயிரும். அதிகமாக சாப்பிட்ட நம்ம ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் சரியாயிரும். அதிகமாக தண்ணி குடித்த நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தால் சரியாயிரும். அடுத்தது பசி வர வரைக்கும், தாகம் வர வரைக்கும், நல்ல தூக்கம் வர வரைக்கும் காத்திருந்து தூங்கும் பொழுது, சாப்பிடும், தண்ணி குடிக்கும்பொழுது இயற்கையான பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். செயற்கையானது அப்படின்னு என்னென்னா, நம்ம தவறான ஒரு மருத்துவ முறைக்கு போகிறோம், போய் நம்ம உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிறோம், வலுக்கட்டாயம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு செயல்முறைக்கு உட்படுத்துகிறோம், நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். தவறான செயல்கள், தவறான எண்ணங்கள், இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடியது. இப்போ அதே போல் நம்ம ஒருத்தரை பற்றி தப்பாக நினைக்கிறோம் அப்படிங்கும்போது, அப்போ அவர் நம்மளை பற்றி நினைக்கல அப்படின்னா அது செயற்கையான பிரச்சனை தான். அப்போ என்ன ஆகும்னா, அவரோட பிரச்சனை நமக்கு வர்றதுன்னு காரணமாக நம்ம பிரச்சனை இருந்தால் சரியாயிரும். அது இயற்கையானது தானே. செயற்கைங்கிறது நம்ம வரவழைச்சிக்கிட்டது. இப்போ உலகத்தில் செயற்கையாக செய்யப்பட்ட எந்த ஒரு நோயையும் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாது. அது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் சரியாகும். இப்போ நம்ம பெரும்பாலான ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய நோய் கிடையாது, வேற ஒருத்தருடைய நோய் அது நமக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரை நம்ம இட்டுக்கிட்டதன் காரணமாக, அவர் மீது பொய் சொல்றதன் காரணமாக, அவரை நம்ம தவறான எண்ணத்தின் காரணமாக அதோடைய பாவத்துடைய பீடத்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்குது, அது நம்மளை விட்டு போகாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இறைவனை நம்பி என்ன பண்ணால் அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கும்பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடலாம். அப்போ நமக்கு எந்த ஒரு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் நம்ம யாருக்கு என்ன செஞ்சால் நமக்கு தெரியாது. எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நமக்கு இந்த நோய்கள் போயிடும். இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் பிடிக்கும். சில பேர் சட்னி அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் சட்னி கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் உப்பு தேவைப்படும், சில பேர் காரம் தேவைப்படும், சில பேர் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சாப்பிட பழக்கம் இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியே இவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறாக இருக்குது. இந்த மாதிரி மனக்கசப்புகள் நம்ம ஏற்படுத்தும். இப்போ எனக்கு பிடிச்சதான் உனக்கு பிடிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். வாழ்க்கையிலையும் சரி, நடைமுறை சாத்தியங்கள்லையும் எவ்வளோ விஷயங்கள் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒத்து போகக்கூடிய விஷயங்களில் நிறைய மாறுபாடுகள் வரும். அப்போ அவங்களுக்கு இருக்கிறது அவங்களோட இயற்கை, நமக்கு இருக்கிறது நம்முடைய இயற்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவனை வலுக்கட்டாயப்படுத்தும் போது எந்த அளவுக்கு அவனை மனக்கசப்புகளை ஏற்படுத்தணுமோ அதே மனக்கசப்புகள் நமக்கு நோயாக மாறுது. அப்போ சில பேர் செரிமானமே ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கரெக்டாக தான் பசிச்சு தான் சாப்பிடுவோம், ஆனால் செரிமானம் ஆகாது. ஏன்னா இது செயற்கையாக வரவழைக்கிற நோய். நம்ம இதே மாதிரி யாருக்கோ செஞ்சுட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவருக்கு உண்மையாகவே அப்படி கிடையாது. நம்மதின் காரணமாக அவருக்கு சிரமப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம அவரை கஷ்டப்படுத்தின் காரணமாகவும் அதே சமயம் அவர் கஷ்டப்பட்டதன் காரணமாகவும் 2 வகையான பிரச்சனை நமக்கு உள்ளாக்கப்பட்டதுன்னா, செயற்கையான முறையில் ஆக்கப்பட்டு நமக்கு வந்து அது
ரொம்ப நாளாக அந்த நோயாக இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம யார் யார் மனசை புண்படுத்தணுமோ, யார் யார் வயிறை காய வச்சோமோ, யார் யாரை மனக்கசப்புகள் எடுத்தணுமோ அதுக்கெல்லாம் ஒன்று அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்படி நம்ம கேட்டால் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் என்னென்னா பொதுவாகவே பாவ மன்னிப்பு வைக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம எப்போ ஒருத்தரை நம்ம மன்னிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் நம்மளை ஒருத்தர் மன்னிக்கணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்போ நம்ம எண்ணங்களாக விதைக்கப்பட்டுட்டோமோ கண்டிப்பாக அது காற்றில் கலந்து அவங்களுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அவங்களோட மனம் மாறும். அவங்களோட மனம் மாறும்பொழுது அவங்களும் மன்னிப்பாங்க. நம்ம அதே சமயம் என்னென்னா நமக்கும் அது பாவ முயற்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பெருவியாதி இருக்குது, போகவே மாட்டேது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன செயற்கையாக நம்ம வரவழைக்கப்பட்டது தான். செயற்கை அப்படிங்கிற எடுத்துக்காட்டுன்னா ஒரு ஆங்கில மருத்துவர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மருத்துவர் நம்ம என்ன பண்ணுறோம், உறுப்புகளை எடுத்துடுறோம். உறுப்புகள் என்னென்னு சொன்னால் ரொம்ப சேதப்படுத்திடுறோம். ஒரு மருந்து தர்றோம். மருந்து தரும்போது நம்ம எவ்வளோ பாதங்களை ஏற்படுத்தும். நான் எடுத்துக்காக சொல்லிட்டு வரேன். உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், ஆங்கில மருத்துவ முறைக்கு மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் தரக்கூடியது. நம்ம என்ன நினச்சிட்டோம், சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற சொல்கிறோம். அதுவும் உண்மை கிடையாது. ஒரு அதை நம்ம செய்யும்போது ஒரு நோய் நமக்கு வரவழைக்கப்படுதே தவிர, ஒரு நோய் மறைக்கப்படுதே தவிர, ஒரு நோய் குணமாகறதில்லை. இப்போ நம்ம செயற்கையாக வரவழைக்கப்பட்ட நோய்கள் நம்ம என்னென்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இறை நம்பிக்கை அடிப்படையில் தான் நல்லாகும். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு இது மாதிரி விஷயங்களை போய் சிக்கிறது என்னென்னா, நமக்கு தவறான பழக்கங்கள் இருக்கலாம். நம்ம உடம்பே நம்ம கெடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளவோ நம்மளை விட்டு ஒரு பிரச்சனை போகவே போகாது. ஏதோ தவறான பழக்கம் இருக்கும், ரொம்ப மோசமான பழக்கங்கள். அது ஏன் நம்மளை விட்டு போக மாட்டேது? நம்ம ஏன் இங்கிலீஷ் மெடிசன் போகிறோம்? அதே போல் நம்ம ஏன் தவறான மருத்துவ முறைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச தீமையின் காரணமாக அதுக்குண்டான பரிகாரம் அங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே தான் போய் ஆகணும். நம்ம விருப்பப்படலைனாலும் நம்ம ஏன் அங்கே போகிறோம்? நம்ம விருப்பப்படலைனாலும் நம்ம ஏன் ஒரு தவறான செயல் செய்கிறோம் அப்படின்னா, அந்த செயல் நீ செய்வதற்கு காரணம் நீங்கள் கிடையாது. அதாவது என்னென்னா, நீங்கள் மற்றவங்கள தவறாக நினச்சிங்க பார்த்தீங்களா, அவங்க மனசில் புண்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த செயற்கையாக நீங்கள் செஞ்சதின் காரணமாக என்ன ஆகுதுன்னா, அதோடைய பாவத்துடைய பீடைத்தனம் தான் என்னென்னா, நீங்கள் தவறான மருத்துவ முறைக்கு போகிறதும், உங்களை விட்டு ஒரு தவறான பழக்கம் போகாமல் இருப்பதும், அந்த தவறான செயல் நீங்கள் தான் செய்வீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களை மீறி அது நடக்கும். உங்கள் கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, ரொம்ப நாள்பட்டு இருக்கிறது எல்லாமே என்னென்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணதான். உங்கள் பிரச்சனை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஊர் பிரச்சனையை சரி செய்ய முடியுங்களா? சரி செய்ய முடியாது. ஏன் சரி செய்ய முடியாது அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய சுய கட்டுப்பாடு இருக்கும், சுய அறிவு இருக்கும், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது வேறு ஒரு இதில் இருக்குது. அதுக்குள்ள நமக்கு பொறுப்பு கொடுக்கப்படலை. அப்போ அந்த கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு நாள்பட்ட ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, அந்த நோய் நம்மளோட இதில் வேறு ஒரு நம்மளே வரவழைச்சிக்கிட்ட நோய். அது சரியாகணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறது தான். நம்ம யாருக்கு என்ன செஞ்சோமோ அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்டு, அதேமாதிரி அவங்க மனம் மாறி நமக்காக பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி இறைவன்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிடுதுன்னு சொன்னால், நாள்பட்ட நோய்கள் எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரியாகிற ஒரே வழி என்ன அப்படின்னா, அதை நம்மளால் சரி செய்யவே முடியாது. நம்ம இறைவன் பிரார்த்தனை வைப்பதன் மூலமாக, அதே சமயம் அவருடைய இனிமேல் என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு யாரும் இது மாதிரி பண்ணாமல் இருந்து, அதே போல் நம்ம எந்த அளவுக்கு இது வரைக்கும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணுமோ அதற்கு மாறாக எல்லா மனிதரும் நிம்மதி அளிக்கக்கூடிய நபராக, அதே போல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய நபராக மாறுவதன் மூலிமா இதிலேருந்து நமக்கு பரிகாரம் கிடைத்து நம்ம ஒருத்தரும் சரியாகலாம். இப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, பொறுமையாக இருக்கிறது, ரெண்டாவது பிரார்த்தனை பண்ணுறது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்துருச்சு, அதுக்காக பொறுமையாக இருக்கும், யார்கிட்ட போய் புலம்ப வேண்டாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், யார் யாருக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே சமயம்னா அந்த நபருக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே சமயம் இறைச்சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த நோயை குணப்படுத்தும். கண்டிப்பாக அதுக்கான வழிகாட்டல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக மொத்தம் என்னென்னு சொன்னால், பொறுமையும் பிரார்த்தனையும் இதுக்கு இறுதியான தீர்வாக இருக்குது. நன்றி.